வணக்கம். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. அதாவது லேர்னிங்ன்றது வந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து கூட நம்ம கற்றுக்கலாம், இல்லை வயசானவங்க கிட்ட இருந்து கூட கற்றுக்கலாம். அவங்களோட லாஸ்ட் டே அன்னைக்கு கூட ஒரு விஷயம் வந்து நம்ம அவங்ககிட்ட லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக பெரியவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, இதர் நம்ம அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை மாமனார் மாமியாராக இருக்கட்டும், இல்லை நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒய்ஃபாக இருக்கட்டும், யாராவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பட் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் சம்டைம்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே நடக்காது, நம்ம தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து நான் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு தான் எப்பவுமே நான் வண்டி எடுக்கேன் அப்படின்னா, நான் என்னோட வண்டியில் வந்து பெட்ரோல் ஆஃப் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக என் மாமனார் வந்து எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு, பெட்ரோல் சொல்ல மாட்டாரு, பட் அவர் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வண்டி எடுக்கும்போது நான் அதை கவனிக்க மாட்டேன். வண்டி எடுத்துட்டு போகும்போது இன்பிட்டிங்ல அது ஆஃப் ஆகும். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் வச்சுக்கோங்களேன். அவர் மேலே ஒரு கோபமே வரும். பட் இதே மாதிரி 2-3 இன்சிடென்ட் நடந்திருக்கு, எனக்கும் கோவம் வரும். ஆனால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் பைக் எடுத்துட்டு போகும்போது பார்க்ல வாக்கிங் போறதுக்கு முன்னாடி பார்க் பண்ணிட்டு நான் போனேன். பெட்ரோல் ஆஃப் பண்ண மாட்டேன் யூஸ்வலா. அன்னைக்கு என்னோட பைக்ல அந்த பெட்ரோல் டேங்க்ல இருந்து அந்த ஃபியூல் பம்புக்கு போற அந்த பாத்வேல வந்து அந்த டியூப் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அது வழியா வந்து பெட்ரோல் ஃபுல்லா கீழே டவுன் ஆயிருக்கு. பெட்ரோல் ஸ்மெல் வந்து பார்க்லேயே ஸ்மெல் வந்தது. நிறைய பேர் அதை ஃபீலும் பண்ணாங்க, நானும் ஃபீல் பண்ணேன். பட் அது நம்மளோட வண்டி, என்னோட வண்டி அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு 1 hour வாக் பண்ணி வந்து பார்க்கறதுக்காக ஃபுல்லாக பெட்ரோல் வந்து கீழே போயிடுச்சு. டேங்க்ல இருந்து ஒரு 1/2 லிட்டர் கீழே போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, ஒன்று அனுபவத்தால சொல்லுவாங்க, இல்லைன்னா வேற யார்கிட்டயாவது கத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னது வந்து எனக்கு அதுக்கப்புறம் வந்து நான் அதை மாத்திக்கிட்டேன். எப்பவுமே வண்டி எடுத்தேன் அப்படின்னா சைட் ஸ்டாண்டு, பெட்ரோல் நான் ஸ்டாப் பண்ணும் போதும் பெட்ரோல் ஆஃப் பண்ணிடுவேன், ஸ்டாண்டு போட்டு, ப்ளஸ் வண்டி எடுக்கும் போதும் பெட்ரோல் ஆன் பண்ணிட்டு ஸ்டாண்டை வந்து எடுத்துட்டு வண்டி எடுத்து மூவ் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் தான். பட் ஆனால் நம்ம அதில் அடிப்பட்டாதான் நமக்கு தெரியுது. எப்பவுமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நீ அனுபவப்பட்டாதான் அதில் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் வார்த்தையா இல்லை, உண்மையா நடந்திருக்கு. எனக்கு நடந்திருக்கு பர்சனலா. நான் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ண சில விஷயங்களை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா யாருக்குமே ஷேர் பண்ண முடியாதது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிக்கிட்டா அது வேற ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதால நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். ஸோ நீங்களும் வந்து கவனமாக இருங்க. ப்ளஸ் பெரியவங்க யாராவது குறிப்பாக உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க சொன்னால் அதை வந்து எடுத்துக்கோங்க. குறிப்பாக ஒய்ஃப் சொன்னால் கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க, சரிங்களா? அவங்க மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நமக்கு 100% ட்ரூத்ஃபுல்லாக இருப்பாங்க. தேங்க்ஸ்.